தயிர், மோர், கேரட்டு, தக்காளி, உருளைக்கிழங்கு வேணுமா? வீட்டை பார்த்தா நல்ல பெரிய வீடாக இருக்குது. அநேகமாக எனக்கு தெரிஞ்சு எல்லா ஜாமான் வாங்குவோம். வர்ற கேமரா வச்சுலாம் பார்க்காங்க. இந்த வீட்டில் நிறைய பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வீட்டை பார்த்தா என்ன கதவு மூட்டிங்க உள்ளே கூப்பிட்றாங்க பாருங்க. நம்மளை வாங்க நம்ம உள்ளக்க போவோம். பால், தயிர், மோர், தக்காளி, கேரட்டு. வீட்டில் யார் இருக்கா? வெளியில் வாங்கோ. காய்கறி வாங்குங்கோ, பால் வாங்குங்கோ, தயிர் வாங்குங்கோ, எல்லாமே வாங்குங்கோ. என்னமோ உழுதுங்க இலை. என்னங்க இதையும் தூக்கிட்டாங்க. டேய் நான் எப்படி வெளில போவேன்? என்னை வெளியில் விட்டுருங்கடா டேய். நான் வீட்டுக்கே வரல. எங்கே நம்மளை இழுத்துட்டு போகிறாங்க வீட்டுக்கு. காரை பார்த்தீங்களா? இது யார் காருன்னு தெரில. ஆதி காலத்தில் உள்ள காராக இருக்குது. நம்ம போகும்போது தூக்கி மியூசியமில் போட்டு காசு வாங்கிட்டு போயிடும். இப்போ வெல்கம். யார் நீ? மொட்டை தலையா? உன் கையில் கண்ணுலாம் வச்சுருக்காங்க. போட்டுக்கலாம். ஜே ஹார்ட் பீட்டு வேறு ஒன்றும் இல்லை, பயப்படாதீங்க. எனக்கு பாதி உயிர் இருக்கு, அதனால தான் பேசுகிறேன். என்னை சுட்டுட்டாங்க. இந்த கிளவா நீ மட்டும் ஃப்ரீ ஃபயர் பக்கம் வா, உன்னை சுட்டு தள்ளுறேன் பாருங்க. ஃப்ரீ ஃபயரில் எவ்வளோ பெரிய பிளேயரு. என்னையே நீ டபுள் பேரில் சுட்டு தள்ளிட்டல்ல. வாரேன் உனக்கு நான் சமாதி கேட்டால் விட மாட்டேன். எப்படா உனக்கு தெரியும்? எல்லாம் தெரியாத மாதிரியே பேசுகிறிய. இப்போ எப்படி இதை கரெக்டாக ஓப்பன் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி இது ஃபஸ்ட்டு ஒரு ஆட்டில் லாண்டிருக்கேன். அதனால தான் எனக்கு தெரியும். ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கை மாதிரி இருந்துச்சா அது திறந்தோன்னா இது திறந்துடும். இது உள்ளக்கு ஏதாச்சும் இருக்கும். ஒன்றுமே இல்லையா, ஒரு எலும்பு கூட தான் இருக்குது. இப்போ நம்ம மேலே போனோன்னா இங்கேயும் இது மாதிரி தான் வச்சு திறக்கணும். இதை திறந்து இருங்க, வெயிட் பண்ணுங்கள். இது திறக்க லேட்டாக வேணா. அந்த கிளம்ப ரொம்ப சேஃபாக இருப்பாங்க. பார்த்து போகணும். திடீர்னு வந்துடுவாங்க யாராவது. திடீர்னு வந்து பயன்படுத்துவாங்க. மெல்ல இது உள்ளக்கு ஏதாச்சும் இருக்குதா? ஒன்றும் இல்லை. மேலே நம்ம பெறவாட்டி போவோம். இதுதான் அந்த நம்ம சொட்டை தனியாக சுட்டு தள்ளலாம்ல, அவனோட ரூமே தான். கிளம்பிட்டாங்க. ஓடு பின்னாடி கிளம்ப முன்னாடி போட்டு தள்ளிட்டாங்க. இப்படி ரெண்டு பேர் இப்படி வந்து நம்ம எந்த சைடு போவோம்? ஒன்று கிளவோம். அந்த பாட்டியை நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன்ல, அந்த பாட்டி யாருன்னா அந்த கிழவனோட நம்ம மரியாதை வச்சுக்கணும். அந்த தாத்தாவோட பாட்டி. தாத்தாவோட பாட்டிங்க பாருங்க. தாத்தாவோட ஒய்ஃபு நமக்கு பாட்டி. தாத்தாவோட ஒய்ஃபு நமக்கு பாட்டி. அந்த பாட்டியும் நமக்கு எனிமி தாங்க. இங்கே ஒரு ரூம் மாதிரி இருக்குல்ல, இதுக்குள்ளேயும் ஏதாச்சும் இருக்கும். வாங்க போய் பார்ப்போம். இதுக்குள்ளே போய் இதுதான் டிக்கெட்டு போடுறோம். ஐயோ, இதுக்கு காயின் வேணுமா? காசு வேணுமா? நம்மகிட்ட காசு இல்லை. நம்ம காசு பெறவாட்டி போய் எடுப்போம். யாருண்ணா நீ? எங்கேருந்து வர? எங்கே இது நம்ம பின்னாடி வருது? ஓ, இது வந்து மணிநாடிக்கு. ஓ, தாத்தாவை பாருங்க. தாத்தாக்கு செக்யூரிட்டி பிளாங்க் இருக்குது. இதை வச்சு நம்ம ஒரு சர்க்கஸ் காட்டணும். வாங்க இப்போ அந்த சர்க்கஸ் நான் உங்களுக்கு காமிக்க பாருங்க. பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க ஒரு லைக்கை போட்டு பார்த்தா நல்லாயிருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு நானே இப்போ தான் யூடியூப் பக்கம் வந்திருக்கேன். வந்துட்டாங்க. கிளவி. இதுதான் நம்ம தாத்தாவோட ஹீரோயின், நம்மளோட எனிமி. இதுதான் அந்த கிளவி, தாய் கிளவி. நல்லா இருக்கா? இப்போ நம்ம உள்ளக்க போயிட்டோன்னா அதால் ஒன்றும் பண்ண முடியாது. வாங்க அதோட மூஞ்ச நான் இப்போ உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிக்க. பார்த்தீங்களா பல் தேய்க்காமல் எப்படி இருக்குன்னு? போய் பல் தேய்ச்சிட்டு வாடி கிளவி. நம்ம இப்போ இதை ஏமாற்ற போகிறோம். எப்படின்னா, இது வழியாக நம்ம போனோன்னா அந்த வழியாக வருவோன்னு அது போயிடும். நம்ம என்ன பண்ணுறோம்? அது பார்க்குறதுக்குள்ள நம்ம இந்த வழியாக எஞ்சி போயிடுறோம். பார்த்துட்டுங்க வாங்க. மேலே கிழவன் வேறு இருப்பானே. அந்த கிழவன்ட்டேருந்து தப்பிக்கணும் எப்படியாவது. இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து அந்த பாட்டி வந்து கிழவனுக்கு வந்து சிக்னல் கொடுத்துருக்கோம். சொன்னேன்னா வந்துட்டான். மறுபடியும் நம்ம லாக் நம்ம வச்சுக்கினா ஜெயிலுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறேன். டே 3 இதுதான் 3வது நாள். மொத்தம் 5 நாள். இந்த 5 நாளுக்குள்ளே நம்ம அந்த வீட்டை விட்டு எப்படியாவது வெளியே போகணும். போயிடுவோம், பயப்படாதீங்க. நம்மளால் முடியாததா?
இன்னும் 2 நாள் தான் இருக்குது. இப்போ நான் அந்த கட்டையை வச்சு நான் உங்களுக்கு இன்னும் சர்க்கஸ் பண்ணி காமிக்கல, பண்ணி காமிக்கேன். நம்ம மெல்ல போவோம். வந்துட்டுங்க கிளவி. பார்த்துருச்சு. நமக்கு சளி வேறு பிடிச்சிருக்கு, அதனால் கொஞ்சம் என்ன சொல்லன்னு தெரில. ரைட்டு விடுங்க. இப்போ நம்ம கேமுக்குள்ளே வருவோம். மெல்ல போய் கிளவி இருக்குதா இல்லை வாங்க நம்ம போவோம். போகும்போது கழுத்தை பிடிச்சி கன்னத்துலேயே அடிச்சிருங்க, அதனால கொஞ்சம் தள்ளியே தான் போகணும். இந்த போகிறோம் பாருங்க. தாத்தா கையில் எப்போ பார்த்தாலும் ஷார்ட் கன் இருக்கும். தாத்தா வந்து தூங்க போவாங்க. தூங்க போகும்போது நம்ம ஷார்ட் கன் தூக்கிடணும். தாத்தா வெளியில் போயிட்டாங்க, தாத்தாவோட ரூட்டு காலி. வாங்க நம்ம லிஃப்ட் இருக்கதே மறந்துட்டேன். வாங்க நம்ம லிஃப்ட்டில் போவோம். இதுக்குள்ளே ஏதாவது இருக்குதா? ஒன்றும் இல்லை. வெப்பன் கீன்னு ஒரு கீ உண்டுங்க. அந்த கீயை மட்டும் எடுத்துட்டோன்னா இவ்வளோ நேரம் நம்ம அடித்த தாத்தாவை நம்ம கன்னத்துலேயே நம்ம நாளை பார்ப்பலாம். கீக்கு வெயிட்டிங்கு. இந்த கீ மட்டும் கிடச்சிட்டுனா நம்ம தான் ராஜா இந்த வீட்டுக்கு. தாத்தாவே அடிக்கலாம், பாட்டி அடிக்கலாம், எவன் வந்தாலும் அடி தான் அப்படிங்கிற மாதிரி தான் அடிக்க முடியும். இது என்ன தெரியுமா, தாத்தாவும் பாட்டியும் அச்சோ பாட்டி வந்துட்டாங்க. பாட்டியோட லாட்ஜாமான் எடுத்தோன்னே பாட்டி கோவம் வந்துருச்சுங்க. அச்சோ இது வேறு திறக்க மாட்டீங்க. சீக்கிரம் அம்மா அடி ஜஸ்ட்டு மிஸ்ஸு. நம்ம அந்த லிஃப்ட் வழியாக கீழே போனால் தான் நம்மளுக்கு சேஃப்ங்க. அடி தப்பிச்சோம். என்னடா காணும்? என்னங்க இங்கே வந்து மாட்டிக்கிட்டோங்க நம்ம. அந்த இருக்கா, பயந்துட்டேன் நானும். இதுக்குள்ளே ஏதாச்சும் இருக்குதா? ஒன்றுமே இல்லை. தாத்தா வந்துட்டாங்க. ஐயோ தாத்தா போட்டு தள்ளிட்டாங்க. தாத்தா அவனுக்கு என்ன பாவம் பண்ண? வீட்டுக்கு தக்காளி விற்க வந்தது ஒரு 5 ரூபா கூட விற்றுட்டாங்க. அதுக்கு போட்டுக்கிட்டு ஒரு சின்ன பையனை இந்த ரூமில் அடைச்சி வச்சுக்கிட்டு என்ன பாடுபடுத்துகிறாங்க. 5 ரூபாய்க்கு ஒன்று திருப்பி தந்துருந்தேன் தாத்தா. ப்ளீஸ் தாத்தா என்னை விட்டுருங்க தாத்தா, நான் எப்படியாவது ஓடி போயிருந்தேன். ப்ளீஸ் தாத்தா. Day 5 எப்படியாவது முடிக்கணுங்க. இன்னும் ஒரே நாள் தான் இருக்குது. முடிச்சு நம்ம ஒன்றுமே எடுக்கலை. இன்னும் மேலே போய் காமிக்க. என்னங்க நம்ம என்ன இது பண்ண? இப்படி நம்ம கொஞ்சமாக சுற்றி பார்க்கணும். சுற்றி பார்த்ததுக்கப்புறமா ஏதாச்சும் பண்ணணும். இப்படி பண்ணால் நான் சின்ன பையன் எங்கே போவான் சொல்லுங்க? முன்னாடி போனால் தாத்தா, பின்னாடி போனால் பாட்டி, ஒரு லாட தெரியாத பையனை போட்டுக்கிட்டு. இந்த கல் இங்கே நிறைய கல்லாக இருக்கும். இந்த கல் எடுத்துட்டு ஒரு வில்லு மாதிரி இருக்கும். அதுக்கு தான் வெப்பன் கீ தேவை. வெப்பன் கீ மட்டும் எடுத்துட்டோம்னா நம்ம தாத்தாவை அடிச்சுக்கொள்ளணும். நான் வீட்டை விட்டு போகிறேனோ இல்லையோ ஒரே ஒரு ஆட்டையாவது நான் தாத்தாவை கொல்லாமல் போக மாட்டேன். கல் எடுத்தாச்சு. ஒரு கல் தான், மொத்தம் 3 டிக்கியில் தாத்தா ஏதாச்சும் போட்டு வச்சுருக்காங்கன்னு தெரியுமா? டிக்கியில் ஒன்றுமே இல்லை. இங்கே புல்லட்டு தான் இருக்குது. புல்லட் வச்சுருக்கேன், கன்னே இல்லை. நான் எங்கே புல்லட்டுக்கு போவேன்? இந்த தாத்தா மட்டும் ஃப்ரீ ஃபயரில் வந்தாங்க, நம்ம கொண்டு போட்டுடலாம் தாத்தாவை. கிளவி ட்ராப் வச்சுட்டு போயிருக்குங்க நம்மளுக்கு. அச்சோ வந்துட்டு. ஐயோ இது என்னை விட்டுங்கடா, நான் அழுதுருவேன்டா. எனக்கு அழுக வருதுங்க. இப்படி பண்ணால் என்ன பண்ண? நான் மறுபடியும் இந்த லிஃப்ட் ஏறி மேலே தான் போகிறேன். இதை எடுத்துட்டு மேலே போனால் ஒரு தொட்டில் மாதிரி இருக்கும். அந்த தொட்டிலுக்குள்ளே போட்டோன்னா ஒரு அக்கா வருவாங்க. வந்துட்டு நமக்கு ஒன்று தருவாங்க. என்னதுன்னா ஏதாச்சும் தருவாங்க. அதை வாங்கிட்டு நம்ம அதை செட் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒன்று இருக்கும். அவங்க கொடுக்குறத பொறுத்து நான் சொல்கிறேன். இப்போ அந்த அக்கா தொட்டிலுக்குள்ளே இதை போடணும். போட்டு வந்துட்டாங்களா அக்கா? இந்த அக்காவை போய் க்ளோஸ்அப்பில் போட்டுருவாங்க.
எப்படி இருக்காங்க, மாசம் இருக்காங்களா? இந்த ஃபேமிலியில் உள்ளவங்க யாருமே பல் தேய்க்க மாட்டாங்க, அதனால தான் பக்கத்தில் போகவே முடியாது. என்ன கொடுத்துருக்காங்க அக்கா? சேஃப் கீயா? சேஃப் கீ எங்கே போகணும் நானே மறந்துட்டேங்க. கேம் விளாண்டே ரொம்ப நாள் ஆச்சா, சேஃப் கீ எங்கே போகணுன்னே தெரியல. போய் தேடுவோம். அச்சோ போக முடியலங்க. மறுபடியும் மேலே போகணும். இந்த கபோர்டை நம்ம செக் பண்ணோமா? வெப்பண்டி கிடச்சிட்டுங்க. பாருங்க, அந்த கிழவனுக்கும் கிளவிக்கும் இன்னும் 2 கல் எடுக்கலாம். இந்த 2 கல்லை மட்டும் எடுத்துட்டு தாத்தாவை தாங்க முதல்ல அடிக்கணும். தாத்தாவை அடிச்சுட்டு அந்த கன்னை எடுத்துகிட்டு போய் கிளவி அடிக்கணும். இன்னும் வந்துட்டாங்க தாத்தா. இப்போ நம்ம தாத்தா ஒரு ரூமை காட்டினோம்ல, அந்த ரூம்குள்ளே போகணும். அந்த ரூம்குள்ளே போனோம்னா ஒரு தாத்தா வந்து சின்ன வயசில் ஒரு உண்டிகோல் செஞ்சு வச்சுருப்பாங்க. அந்த உண்டிகோல் வந்து சின்ன வயசுலேருந்து பாதுகாத்து வைக்கணும்னு ரூமில் வச்சுருப்பாங்க. அந்த ரூமை போய் நம்ம இப்போ திறந்து, அந்த லாக்கரை திறந்து, இப்போ நம்ம தாத்தா சின்ன வயசில் பண்ண உண்டிகோலை எடுக்க போகிறோம். இந்த அக்கா இதை ஓப்பன் பண்ணால் உண்டிகோல் கிடச்சிரும். இப்போ ஒவ்வொருத்தனையும் இப்போமே அந்த தாத்தாவை அடிப்போம். தாத்தா எங்கள் தாத்தாவை காணும், சத்தம் கடிச்சு தாத்தாவை காணும். தாத்தா பின்னாடி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பின்னாடி வராமல் ஷூட். எப்படி கிளவி வாடி வா, ஹெட்ஷாட் ஹெட்ஷாட். இப்போ 2 தொல்லையே ஒரு 2 நிமிஷத்துக்கு இருக்காது. இப்போ தாத்தாவோட கன்னை எடுத்துட்டு இப்போ வேறு எங்கே போகிறோம்னா, கீழே வந்து ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கும். அந்த கண்ணாடி போய் பிரேக் பண்ணால் ஏதாச்சும் கிடைக்கும். வாங்க அதை போய் பண்ணுவோம். வீடியோ வேறு லென்த்தாக போகுது, சீக்கிரம் வீடியோ முடிக்கணும்னு நினச்சேன். பட் எனக்கு லாட தெரியாத ஒரே காரணத்தினால 2 பேரும் என்னை வச்சு செய்கிறாங்க. இதை ஷூட் பண்ணிட்டோன்னா கண்ணாடி உடஞ்சிடும். இப்போ நம்ம உள்ளக்கு போனோம்னா ஏதாவது இருக்கணுமே. அந்த இதுக்குள்ளே ஏதாச்சும் இருக்குதா? ஃபியூஸ் வந்து மேலே மாட்டணும். வெயிட் பண்ணுங்கள், அது நம்ம பெறவாட்டி மாட்டுவோம். இப்போ இதை வந்து இதை ஓப்பன் பண்ணணும். அப்படின்னா உள்ள ஜென்ரேட்டர் கேபிளாக அதுக்கு நம்ம செட் கீ வேணும். செட் கீ இல்லை. இப்போ என்ன பண்ணுறோன்னா ஃபியூஸ் எடுத்துகிட்டு போய் மேலே போய் மாட்டுவோம். நான் இவ்வளோ நேரம் உங்களுக்கு மேலே கொண்டு போய் கூட்டு போய் காமிக்கல. இருங்க, இப்போ மேலே கூட்டு போகிறேன். 2 நிமிஷம் முடிஞ்சிருக்குமா? முடிஞ்சிருக்காது இல்லை. அப்போது நீங்கள் அந்த குள்ளநரி நீங்கள் பார்த்தீங்களா? இப்போ நமக்கு போய் கன்னை எடுக்கணும். கன்னை எடுக்கணும்னா தாத்தா வந்து கன்னை எடுத்து திருப்பி நம்மளை போட்டுருவாங்க. அதனால டப்புன்னு போய் கன்னை எடுத்து எங்கேயாச்சும் போய் ஒழிஞ்சிக்கிடும். புல்லட் இருக்கா? அப்போ வாங்க போய் சுட்டுரும். தாத்தா காணும். ஏய் தாத்தா கிளவா காணுங்க. நம்மளுக்கு பயந்து போயிட்டான்னு நினைக்கிறேன். இருங்க, இதை எடுத்துகிட்டு நான் இப்போ மேலே கூப்பிட்டு போய் காமிக்க. ஐயோ, அப்போது கிளவியும் வந்திருப்பால. 2 தொழில் இன்னும் தாங்க முடியாது. மறுபடியும் நம்ம வெளில போய் கல் எடுத்தால் தான் மறுபடியும் அடிக்க முடியும். கல் வேணும், இல்லை புல்லட் வேணும். தாத்தா நம்ம மேலே இப்போ சரியான கடுப்பில் இருப்பாங்க. ஏன்னா நம்ம கன்னை பிடிங்கிட்டோம்ல, அப்புறம் கோவம் இருக்குமே தாத்தாக்கு. இப்போது இதை இங்கே மாட்டிட்டோம்னா இருங்க, மேலே போய் ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்து வரும். நம்ம இன்னும் அந்த இதை வேறு வைக்கல, பிளாங்க் வேறு வைக்கல. பிளாங்க் படிக்கட்டில் கூட ஏறுத்துடலங்க நமக்கு. இங்கே ஒரு காக்கா இருக்கும். இந்த காக்காவை சுட்டோன்னா காக்கா ஏதாச்சும் தரும். காக்கா தான் அங்கே செட்கி வச்சுருக்கு. செட்கி வச்சு ஜென்ரேட்டர் திறந்துட்டோம்னா கதை ஓப்பன் ஆயிரும். கதை ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இன்னொன்று ஒரே ஒரு திங்ஸ் மட்டும் தான் தேவை. அந்த ஒரு திங்ஸ் எடுத்துட்டோம்னா முடிஞ்சுது. தாத்தா வந்துட்டாங்க. மேலே மேலே போ மேலே போ மேலே கிழவன்னா கீழே தாங்க இருக்கான். ஒன்றும் போகல, நம்ம போயிட்டான். ஒருவேளை போய் கன்று எடுக்கணும்னு போகிறானோ. இவ்வளோ நம்ம பட்ட கஷ்டம் ஃபுல்லாக போயிருமா கன்று எடுத்துட்டான்னா
கண் எடுத்துட்டோன்னா மறுபடியும் அடித்து கண் எடுக்கணும். கிழவன் இன்னும் போகலையா? கிழவன் வந்து கொஞ்சம் சிம்பாலிக்காக யோசிக்காங்க. கிழவனுக்கு நிறைய மூளை இருக்குது. கொஞ்ச நேரம் நம்ம இந்த வழியாக போக முடியுமா? இல்லை போனால் செத்துறக்கூடாது. திடீர்னு நம்ம வண்டிகோல் இருந்தால் தான் இருக்குது. குவிச்சுடா டைப்பில். நல்ல வேலை நான் செத்துட்டோமோன்னு நினச்சேங்க. இது வழியாக குவிச்சு உண்டிகோல் எடுக்கணும். உண்டிகோல் எடுத்துட்டு இந்த அக்கா ஸ்டோன் எடுத்து போய் கிழவன் அடிக்கணும். இன்னொரு இதை எடுத்துட்டு போய் கிளவியும் சேர்த்து அடிச்சிடும். ஏன்னா 2 தொழிலும் தாங்க முடியலங்க. ஒரு சின்ன பையனை போட்டு என்ன பாடுபடுத்துறாங்க. இப்போ போய் நம்ம கன்னை எடுக்கணும். முதல்ல கன்னை எடுத்துட்டு காக்கா வச்சுட்டா வந்து காக்கா வந்து நம்ம செட்கி தரும். அந்த செட்கியை வச்சு இதை திறந்துட்டு கீழே அந்த இது பார்த்தோம்னா ஃபியூஸ் இல்லை, இது பேர் என்னது, ஜென்ரேட்டர் கேபிள். ஜென்ரேட்டர் கேபிள் எடுத்தால் கரண்ட் ஒர்க் ஆகிடும். கரண்ட் ஒர்க் ஆகினா நம்ம கேட்டை திறந்துடலாம். கேட்டு திறந்ததுக்கப்புறம் இன்னும் ஒரே ஒரு வேலை மட்டும் பண்ண வேண்டியிருக்கு. அந்த வேலையை முடிச்சிட்டோன்னா நம்ம இந்த வீட்டை விட்டு போய் நம்ம வியாபாரத்தை பார்க்க போயிடலாம். நமக்காக நிறைய கஸ்டமர் வேறு காத்துட்ருப்பாங்க. இதில் வேறு ஒரு புல்லட் தாக்கா போகும்போது இன்னொரு புல்லட் எடுத்துகிட்டு போகணும். நல்ல வேலைங்க. கிணம் வந்து கண்ணை எடுக்கலை. நான் கிணம் வந்து கீழே வந்தோன்னு நான் கண்ணை தான் எடுக்க வரணும்னு நினச்சேன். அவன் கண்ணை எடுக்கலை. அச்சோ கிளவியில் வரா. புருஷனுக்கு ஏன் பண்ணால் இவன் வந்துட்டான். சரி கிளம்ப வேறு எங்கே இருக்காந்தில்ல. டப்பு இன்னொரு புல்லட் கிடச்சிட்டுங்க. இப்போ புல்லட் கிடச்சிட்டு மேலே போய் காக்கா வச்சுடுவோம். காக்கா வச்சுட்டு வர வழியில் எங்கேயாச்சும் கிளம்ப இருந்தான்னா அவனையும் சுடுவோம். நான் ஸ்டார்டிங்கில் ஒரு இது எடுத்தோம்லங்க, ஒரு பலகை மாதிரி. அந்த பலகையை நான் எங்கே போடணும்னு சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு போய் காக்கா வச்சுட்டு செட்கி எடுத்து அந்த சைடு கீழே போட்டு போயிடும். ஹெட் ஷாட். இப்போ செட்கி எடுத்தால் கன்று வேறு கீழே. கன்று இங்கே தான் விழுந்துருக்கு. நல்ல வேலை. இப்போ நம்ம இங்கே ஒரு செட்டு மாதிரி இருக்கும். செட்டு அந்த சைடு இருக்கா. இப்போ அந்த செட்டுக்குள்ளே போய் இங்கேருந்து நம்ம நல்ல வேலை ஓட்டிக்குள்ளே விழுந்துருப்பேன். இந்த இருக்கா இந்த கரெக்டாக போயிடுச்சு. நம்ம கீழே போய் அந்த இதை எடுத்து செட்டை ஓப்பன் பண்ணிட்டோன்னா உள்ளே அந்த ஜென்ரேட்டர் கேபிளை போட்டோன்னா கதை ஓப்பன் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு சுத்துற மாதிரி ஒன்று இருக்கும் கதை ஓப்பன் பண்ணுறதுக்கு. நான் அந்த இதை காமிக்க, அந்த பலகை எங்கே பண்ணணும். இங்கே இருக்கா, இங்கே தான் ஒரு பலகை மாதிரி போடணும். பலகையை போட்டால் அந்த ரூம்குள்ளே போயிடலாம். அந்த ரூம்குள்ளே ஏதாவது இருக்கும். இருங்க, இப்போ நம்மளுக்கு புல்லட் வேணும். இங்கே ஒரு புல்லட் இருக்கும். இந்த புல்லட் எடுத்துகிட்டு கன்னை வந்து உள்ளே போட்டுரும். போட்டுட்டு இதை எடுத்துட்டு இதை அமுக்கணும். இதை அமுக்கிட்டோன்னு லிஃப்ட்டு கீழே இருந்து வருதா. இப்போ நம்ம உள்ளக்க போயிடும். உள்ளக்க போனால் கன்று நம்ம கூடயே தான் வரும். அச்சோ கன்று கீழே வந்துட்டுங்க. கிளை வந்து வேறு எடுத்துருவானே. மறுபடியும் நம்ம கீழே தான் போய் ஆகணும். வேறு வழி இல்லை. ஏன்னா நம்மளுக்கு கன்று முக்கியம். கன்னை காணும். கன்று கீழே போயிட்டோ. தான் இருக்குங்க. கன்று கீழே போயிட்டு இப்போ செட்டை மேலே அனுப்பிவிட்டா தான் கன் எடுக்க முடியும். கண்ணை காணும். கண் எங்கடா? போய் கிழவன் எடுத்துகிட்டு போனோம். இந்த வாராங்க கிழவன். அச்சோ கிளம்பி கச்சனை வாங்க. நம்ம போய் செட்டை ஓப்பன் பண்ணும். ஐயோ கிளம்பி கன் எடுத்துருவானே. பரவாயில்ல, எடுத்துகிட்டு போட்டு மறுபடியும் நம்மளை அடிச்சு எடுத்துக்கலாம். வந்துட்டாங்க கிழவன். அவன் கண்ணை பார்த்தீங்களா எவ்வளோ ரெட்டாக இருக்குன்னு. தலைவன் நம்ம மேலே கடுப்பில் இருக்கான். நம்ம கண்ணை எடுத்துட்டோன்னு.
செட்டை ஓப்பன் பண்ணி வச்சு இனிமேல் இந்த கீ நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ நம்ம உண்டிகோல் தான் வேணும். நம்ம உண்டிகோல் எங்கே போட்டோம்? உண்டிகோல் வேறு எங்கே போட்டோன்னு மாறிட்டேன். நாங்கள் பிளாங்கேஜ் எடுத்து வரோம். பிளாங்க் எடுத்துகிட்டு நம்ம 2வது ஃப்ளோரில் ஏறி கிளவி 2 பேர் நம்மளை போட்டு பாடாக படுத்துகிறாங்க. கடுப்பாக வருது. நம்ம 4th டே வேறு ஒரு டே தான் இருக்குது. அந்த ஒரு டேக்குள்ளே எப்படியாவது முடிக்கணும். இங்கே தான் எனக்கு தெரிஞ்சு நான் சேஃப் கீ போடணும்னு நினைக்கிறேங்க. ஆமாம், இதுக்குள்ளே தான் சேஃப் கீ போடணும். அப்படின்னு போய் நம்ம ஃபஸ்ட்டு சேஃப் கீ எடுப்போம். இந்த இருக்குது கன்று. எப்படிங்க கன்று மேலே வந்துச்சு? நம்ம இங்கே ஒன்று மாற்றிக்கிட்டோம். மாசமாக ஒரு மேலே வருது அழுத்து. இந்த இருக்குது சேஃப்டி. இவங்க ஃபஸ்ட்டு கன்னை உள்ளே போட்டுக்கிடும். இதுக்குள்ளே போய் கன்னை போட்டோன்னா அவனால் எடுக்க முடியாது. கிளம்புனால கன்னை உள்ளே போட்டாச்சு. இப்போ போய் சேஃப்கி எடுப்போம். சேஃப்கி எடுத்துகிட்டு மறுபடியும் மேலே போனோம். இப்போ என்னாச்சு எனக்கு புரியலை. எப்படி அடித்தான்? நம்ம தான் பார்த்தோம்ல, கிழவன் வரவே இல்லையே. அச்சோ, கிழவன் கைக்கு கன்று போயிருக்குங்க. இந்த லாஸ்ட் டே எப்படியாவது முடிக்கணும். இந்த டே இதுதான் லாஸ்ட் டே. இப்போ 2 பேர் சரியான கோவத்தில் அலைவாங்க. எப்படியாவது நம்ம தான் எடுத்துட்டோம். மறுபடியும் இது ஓப்பன் பண்ண வேண்டியிருக்கு. எனக்கும் கடுப்பாக தான் வருது, பார்க்குறவங்களுக்கும் கடுப்பாக தான் வரும். இருந்தாலும் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடக்கூடாது. போனீங்கன்னா அந்த தாத்தாவை நான் நைட்டு உங்கள் வீட்டுக்கு அனுப்பி விட்ருவேன். உங்கள் வீட்டுக்கு வந்து நைட்டு அமைதியாக இருங்க. வெளியில் போயிட்டாங்க. இப்போ நம்ம இந்த வழியாக போய் பார்த்துருச்சுங்க. டப்பு என்னாச்சு? எப்படி கிளவன் பார்த்துட்டானோ? வச்சுங்க, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. என்னால் முடிக்க முடியல. என்ன பார்க்க? என்னடா பண்ண போகிறீங்க 2 பேரும் சேர்ந்து? இன்னும் பட்டாசு தூக்கி உள்ளக்க போட்டுதாங்க. கிளவி தாத்தா கண்ணே இல்லைங்க. நம்ம போட்டாங்க கண்ணாடி. கிழவனுக்கு கண்ணாடி வேறு. இதில் இந்த தோக்கடிச்ச கூட எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நீ கண்ணாடி போட்ட பற்றியா? இதுக்காகவே நான் பார்ட் 2 போட்டு ஒன்று ஜெயிப்பேன்டா. சரி, பார்ட் 1 ஜெயிக்க முடியல, பார்ட் 2லையாச்சும் கண்டிப்பாக ஜெயிப்போம். சரி, பாய். வெயிட் ஃபார் பார்ட் 2. ஓகேங்க. அடுத்த வீடியோவில் இதை விட கொஞ்சம் கேவலமான வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். பாய்.